சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டிராஃபிக்கா இருக்கு. ஆட்டோ லேட். போ வண்டி எடு. சரிண்ணா. சீக்கிரம் போ. அண்ணாச்சி கொஞ்சம் வேகமா போங்களேன். இதுக்கு மேல வேகமா போக முடியாதுமா. ஃபுல் ஸ்பீடுல தான் போயிட்டு இருக்கேன். அப்படி இல்ல அண்ணாச்சி, அது முன்னாடி போய்கிட்டு இருக்க அந்த காரை பிடிக்கணும். அதான் நீங்க அதுக்கு கார்ல தான் போயிருக்கணும். நீங்க ஸ்பீடா போகணும்னா காரை பிடிச்சு தான் போகணும். ஆட்டோ இவ்வளவு ஸ்பீடு தான் போகும். கரெக்ட் டைமுக்கு வந்தாச்சு இல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கரெக்டா வந்துட்டோம். சரியா? அப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்கள் பூஜை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் டிரைவர்கிட்ட காரை கொடுத்து விடுறேன். ஓகே? செலியன், என்ன மாமா? இல்ல கோயில் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வந்து சாமி கும்பிடாம போறது சரியா இருக்காது. வாப்பா, சாமி தரிசனம் பண்ணிட்டு போலாம்ப்பா. மாமா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நான் சாமி எப்படியோ பார்த்து மனசுல கும்பிட்டுக்கிட்டு இப்படியே கிளம்புறேன். சரியா? எவ்வளவு வேலையா இருந்தாலும் அது சாமிக்கு அப்புறமா தான்ப்பா. சாமிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் அந்த வேலை நமக்கு சிறப்பா நடக்கும். உங்க ஒர்க் சிறப்பா போகணும்னா நீ இன்னைக்கு எங்க கூட வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல ரேஷ்மா, அம்மா ஆஃபீஸ் வந்துருவாங்க. நான் டைமை கரெக்டா ஃபாலோ பண்ணாம விட்டுட்டா ஏன் லேட்டா வந்தேன்னு அம்மா கோச்சுப்பாங்க. அது ஷோ அன்னிக்கிட்ட கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா அவங்க அதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க, கோச்சுக்கல மாட்டாங்க. செலியா, இந்த கோவில்ல இருக்கிற தெய்வம் ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம். மனசார வேண்டிக்கிட்டு சாமி தரிசனம் முடிச்சிட்டு நீ ஆபீஸ்க்கு போனா அடுத்தடுத்து பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சக்சஸ் தான். இவ்ளோ தூரம் மம்மியும் டாடியும் கூப்பிடுறாங்கல்ல, வா செழியா. ஓகே, நான் காரை பார்க் பண்ணிட்டு உள்ள வரேன். வாங்க போலாம். கூட்டிட்டு வாமா. ஓகே டாடி. இனிமே செழியன் எனக்கு மட்டும்தான். என்ன ரேஷ்மா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல செழியா, சும்மாதான். டேய் வாங்கடா. சரி.
எதுக்கு ஆட்டோவை வழி மறைக்கிறீங்க? எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் கோயிலுக்கு போகணும். வழி விடுங்க. உன்னை சீக்கிரம் வழி அனுப்பி வைக்க தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். என்னெல்லாம் வழி அனுப்ப வேண்டாம். எனக்கு கோவிலுக்கு போறதுக்கு வழி தெரியும். கொஞ்சம் விலகி நில்லுங்க, அது போதும். ஆட்டோக்கார அண்ணாச்சி, நீங்க ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்க, நம்ம போலாம். ஏய் அண்ணா கிளம்புடா, மன்னிச்சிருங்கண்ணா. கிளம்பு. டேய் தடி மாடுங்களா, இங்க என்ன பட்டி மண்டபா நடக்குது? அவளும் நானும் பேசி நிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆட்டோல இருந்து இழுத்து கார்ல தூக்கி போடுங்க. தூக்குங்கடா. விடுங்கடா. ஏய் வா. ஏய்